என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் சிறுவடை கோழியை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய சிறுவடை கோழி. நீ என் சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க எது ஒரிஜினல் சிறுவடை கோழிகள் என்று. இப்பொழுது ஒரிஜினல் சிறுவடை கோழிகள்னு நம்ம இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சு விடுவோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சிறுவடை என்று கூறிக்கொண்டு எல்லாம் அது வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஏமாற்றத்தனம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. அப்படி என்றால் நம்ம இந்த சேவலுக்கு என்ன பெயர் என்றால் இதுதான் ஒரிஜினல் சிறுவடை. இது நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு பெயரை வைத்து விட்டோம். அது என்னவென்றால் ஒரிஜினல் சிறுவடை. ஒரிஜினல் சிறுவடை சேவல் இப்படி தான் இருக்கணும். அதுக்காக நான் இது வந்து அப்படியே 100% ஒரிஜினல் சிறுவடைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு 85%. ஏன்னா நீங்கள் அதோட அம்சத்தை பார்ப்பீங்க. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெள்ளைக்காது இருக்குது, இந்த வெள்ளைக்காது இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஆக்ரெசிவாக இருக்கார் பார்த்தீங்களா. இந்த கலர்லாம் பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வெயிட் அப்படி அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு 3/4 கிலோ தான் இருப்பார் இவர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த 85% இவ்வளோ அழகாக இருக்கும்போது 100% எவ்வளோ அழகாக இருக்கும் என்பதை தமிழ் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நீங்கள் எல்லாருமே ஒரிஜினலுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இந்த பதிவு. இப்போது இந்த சேவல் என்ன சேவல் அப்படின்னு நீங்கள் இடத்தில் கேட்பீர்கள். நான் போன வீடியோஸ் பழைய வீடியோஸை பார்த்தவங்க, நான் விஜயவாடாவுக்கு சென்று ஒரு சேவலை வைத்து ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அது அழகாக ஷார்ப்பாக இருப்பார். நீங்கள் பாருங்கள் இந்த வாழை பாருங்கள், எல்லாம் அப்படி மினுங்கி அப்படி அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 கோழிகளை வைத்து நான் பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த விஜயவாடாவில் காண்பித்த அந்த சேவலோடைய குஞ்சு தான் இது. விஜயவாடாவில் நான் காண்பித்த சேவலும் கோழியும் உடைய குஞ்சு தான் இப்போ இவர் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறார். ஆனால் அந்த விஜயவாடாவில் நான் இருந்து போட்ட சேவலும் இவரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறார். அதான் நீங்கள் பார்க்கிங்க. ஆனால் இதுவே நல்ல அழகாக தான் இருக்குது. இது ஒரு 85% வந்து பியூர். இது வந்து 100% பியூர் கிடையாது. இந்த காலெலாம் கொஞ்சம் தடியாக இருக்கிறது. இதோட பாருங்க, இது ஏன் 15% இதில் கலப்படம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது 100% சேவலுக்கும் இந்த 85% சேவலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இதில் கொண்ட பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா. ஆனால் அந்த ஒரிஜினல் சிறுவடை 100% ஒரிஜினலுக்கு உள்ளது வந்து கொண்ட வந்து இவ்வளோ பெருசாக வராது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுமாதிரி இந்த தாடி இருக்குது பார்த்தீங்களா, தாடியும் அந்த ஒரிஜினல் 100% சிறுவடை சேவலுக்கு வந்து தாடியும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு தாடி ரொம்ப பெருசாக தொங்குது. இது ஒரு காரணம். வெள்ளைக்காது கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், அதுலேயும் இதே போல். ஆனால் இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற இந்த எல்லோ கலர் இருக்குது தெரியுமா, இந்த எல்லோ கலர் வந்து ஒரிஜினல் சிறுவடை 100% பியூருக்கு வந்து கொஞ்சம் அந்த எல்லோ கலர் வந்து லைட்டாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்புறம் இந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருக்கும். அதில் இந்த ரெக்கையில் இந்த ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா, இதுலேயும் அது வந்திருக்கு. ஆனால் இதில் இருக்கிற எல்லா ரெக்கையிலையும் அதுக்கு ப்ரௌன் கலர் இருக்கும் இந்த ஒரிஜினல் 100% சிறுவடை சேவலுக்கு. இப்போ இந்த வெள்ளை முடி வருது, இந்த தூக்குவால் எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் கால் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தடியாக இருக்குது இந்த கால். ஆனால் ஒரிஜினல் 100% கோழிக்கு சேவலுக்கு வந்து கால் வந்து கருப்பாக இருக்கும், ரொம்பவும் மைன்யூட்டாக ஒல்லியாக தான் இருக்கும். அப்படின்னா இவ்வளவு அம்சங்கள் ஒரிஜினல் 100% சிறுவடை சேவல்கிட்டருந்து இதுக்கு வித்தியாசப்படுகிறதுனால் இது வந்து ஒரு 85% ஒரிஜினல் சிறுவடை சேவல் என்று நாம் கூறலாம். அதனால் இப்படிப்பட்ட தன்மையுடைய சேவல்களை வாங்கி உங்கள் பண்ணைகளை நீங்கள் உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கும் போது நம்ம ஓரளவுக்கு ஒரு 85% மேலே உள்ள நம்ம கோழிகளை கொண்டு வந்துட்டோம்ங்கிறத நம்ம ஒரு பெருமிதம் அடைவோம், நம்ம ஒரு சந்தோஷம் அடைவோம். ஏனென்றால் இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பூர்வீக கோழி. இங்கே பெருவடைகளை நிறைய போட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள், பூர்வீக கோழி, பாரம்பரிய கோழி என்று. அது எதுவுமே பாரம்பரிய கோழிகள் கிடையாது. பெருவடை கோழிகள் எதுவுமே பாரம்பரிய கோழிகள் கிடையாது. பெருவடை முதலாவது நம்மளோட தமிழ்நாட்டு கோழியே கிடையாது. ஆனால் இவர் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய பூர்வீக கோழி. ஆதலால் தமிழ்நாட்டுக்குள் இருந்து கொண்டே நம்மளுடைய தமிழ் கோழிகள் எது என்று தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இனிமேலேருந்து அப்படி இது பண்ணக்கூடாது. இந்த தமிழ் கோழிகளை நாம் பழுகி பெருக தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும். அதற்குள்ளான முயற்சி தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் தயவு கூர்ந்த தமிழ் மக்களே, இப்படிப்பட்ட சேவல்கள்
ஒரு ரெண்டு கோழி போதும். ஒரு 2 கோழி போதும். ஒரு சேவல், ஒரு 2 கோழி, 2 ஐட்டம் 3 ஐட்டம் வைத்து கொண்டு நீங்கள் பிரீட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு 200 300 என்று பெருகிவிடும். அப்படி பெருகும் போது நீங்கள் என்ன அதில் பார்ப்பீர்கள் என்றால், அந்த 300 குஞ்சுகளும் ஒரே கலர்ல வரும். அந்த 300 அதில் வர்ற 300ல் ஒரு 100 சேவல் வந்துச்சுன்னா 100 சேவலும் ஒரே கலர்ல இதே மாதிரி இருக்கும். அந்த அதில் வருகின்ற ஒரு 100 கோழிகள் அப்படியே ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். அது என்னுடைய போன வீடியோவில் அந்த கோழிகளை பாருங்க. அப்படி உங்கள் தோட்டத்தில் ஒரே கலரில் சேவலும் ஒரே கலரில் கோழியும் 300 கோழிகள் வந்துவிடும். அதனால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பண்ணைகளை நாம் உருவாக்க அழைக்கப்படுகிறோம் தமிழ் மக்களே. ஏனென்றால் இதனுடைய கறி தான் மெடிசின், இதுதான் மருந்து. அதுதான் முனிவர்கள் கூறியிருக்கிறார்கள், உணவே மருந்து, மருந்தே உணவு. கடவுள் இதை ஒரு அருமருந்தாக நமக்கு படைத்து விட்டார். ஆனால் இங்கேயோ கலப்படங்கள் பண்ணி நம்ம ஒரு இறைச்சியை சாப்பிடுகிறோம், ஆனால் ஒரு சக்கையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய இறைச்சி தான் சக்கையாக இருக்காது. இதனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடும்போது இந்த இறைச்சி உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். இதுதான் இந்த உணவு. ஆகையால் இப்படிப்பட்ட உணவை நாம் உற்பத்தி பண்ணுவோம். இப்படிப்பட்ட கோழிகளை நாம் உற்பத்தி பண்ணி இப்படிப்பட்ட மருந்துகளை நாம் தமிழ் மக்களுக்கு இறைச்சிகளாக கொடுத்து தமிழ் மக்களை ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உண்டாக்குவோம். ஒரு ஆரோக்கியமான வர்களாக நாம் வாழுவோம். நம்முடைய தமிழர்களுடைய பண்டைய காலத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அதே போல நாமும் ஆரோக்கியமாக வாழ இப்படிப்பட்ட மருந்துகளை நாம் உற்பத்தி பண்ணி தமிழ் மக்களுக்கு கொடுப்போம். அதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதனுடைய முட்டையும் நீங்கள் என்ன போன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இவருடைய முட்டை. கோழிகளோட முட்டை இருக்குல்ல, அந்த ஆனால் முட்டை சின்னதாக இருக்குது. அதனால் பெருசாக வேணும்னா இப்போ பிராய்லர் கோழி முட்டைகள் கடைசியில் முட்டையாக சாப்பிட்றாங்க, ஒரு சத்தும் கிடையாது. ஆனால் இவர் முட்டை சின்னதாக தான் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது சின்னதாக தான் இருக்குன்னு பார்த்து தவறாக எடை போடாதீர்கள். இதோட சைஸும் சின்னதாக தான் இருக்கும், இதோட முட்டையோட சைஸும் சின்னதாக தான் இருக்கும். அதனால் இவர் சின்னதாக தான் இருக்கார், இவர் சின்னதாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தவறாக எடை போட்டு விடாதீர்கள். அந்த சின்னதாக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். வைரம் எப்படி இருக்கிறது? சின்னதாக தானே இருக்குது. சின்னதாக இருக்குன்னு சொல்லி வைரத்தை தூக்கி போட்டுறீங்களா? அப்படின்னா அதோட மதிப்பு எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல் இது கடவுளுடைய டைரக்ட் படைப்புகள். இது எல்லாமே சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லி இது அற்பமாய் நினைத்தார்கள். இப்பொழுது இது நிமித்தமாக தமிழ் மக்கள் ஆரோக்கியத்தை இழந்து போய்விட்டார்கள். ஆனால் சின்னதாக இருக்கு என்று விட்டு ஓடாதீர்கள். சின்னதாக அதில் நீங்கள் 1000 சாப்பிட்டாலும் பலன் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் 1 சாப்பிட்டா போதும், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு ஆண்மை பவர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதனுடைய கறியை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நீங்கள் வாலிப வயதில் எப்படியாக எனர்ஜியாகவும் சக்தியுடையவர்களாகவும் இருந்தீர்களோ அந்த சக்தியை திரும்பவும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் தயவு கூர்ந்து தமிழ் மக்களை இப்படிப்பட்ட கோழிகளை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். ஆனால் இப்பொழுதுக்கு நாங்கள் எதுவுமே விற்பனைக்கு கிடையாது. நான் ஏதோ விற்பனைக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் தயவு கூர்ந்து இந்த கோழிகள் நிறைய இடத்தில் கிடைக்கிறது. நீங்களே அதை கண்டுபிடித்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். எங்ககிட்ட இருந்து குஞ்சுகள் வரும்போது நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்களும் குஞ்சுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஆனால் எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அதை கண்டிப்பாக கொடுத்து இனிமேல் இப்படிப்பட்ட கோழிகள் பலுகி பெருக நாம் முயற்சி மேற்கொள்வோம். நன்றி.